பணக்காரன் ஏழை என்று பிரித்து பார்ப்பதை இஸ்லாம் மிகப்பெரிய தடையாக சொல்லி காட்டுகிறது. இந்த பந்தம் எப்படி வருது? ஈமான் அடிப்படையில் வருது. இந்த பந்தம் எப்படி வருது? சிறுக்கு அடிப்படையில் வரல, தக்வா அடிப்படையில் வருது. ஏழைகளை நம்ம மதிக்கிறோமா மிதிக்கிறோம். காலில் போட்டு மிதிக்காத சவர்களே, அவர்களை பார்த்தாலே எண்ணங்கள் ஒரு மாதிரியாக ஓடுகிறது. அதனாலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலிமா விருந்திலே மிக கேடுகட்ட வலிமா விருந்து ஏழைகள் புறக்கணிக்கப்படுவதும் ஏழைகளை தள்ளப்படுவதும். சாப்பாடுடைய மரியாதை ட்ரெஸ் கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கல. நாளை சிராத்தை முதலாக கடக்கக்கூடிய கூட்டம் திருவி அல்லாஹ் ஆராய்ந்து ஒரு வய தப்ப மாட்டான் என்று கண்மணி சொல்வதை போல, உலகத்துல வேணா நமக்கு தரஜாக்கள் கூட இருக்கலாம், உலகத்துல வேணா நம்ம பெரிய பெரிய கார்கள்ல பவனி வரலாம், உலகத்துல வேணா நமக்கு செல்வம் செல்வாக்கு இருக்கலாம், உலகத்துல வேணா அதிகாரம் இருக்கலாம், உலகத்துல வேணா நகை நட்டு இருக்கலாம், உலகத்துல வேணா கோவரத்துல வாழலாம். ஆனால் மறுமையில யார்? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத் ஃபௌசிக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். வ கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ஃபலாயிலு ஹுப்பில் மசாக்கீன் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏழைகளை பிரியங்கொள்வது எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்ற ஒரு மகத்தான தலைப்பு ஜும்மா உரையில் தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏழைகளை பற்றி குர்ஆன் மட்டும் சொல்லவில்லை, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் சொல்லவில்லை. ஆனால் இதையெல்லாம் கடந்து உலகத்தில் பல நபிமார்கள் வந்த காலங்களெல்லாம் ஏழைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக செல்வந்தர்களை விட உலகத்தில் ஏழைகள் தான் அதிகம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயமா இருக்கிறது. அதனாலே தான் உலகம் முழுக்க ஏழைகள் தினம் என்று இந்தியா உள்பட ஜூன் மாதத்தில் ஒரு நாளை வைத்து சடங்கு சம்பிரதாயமாக கொண்டாடிவிட்டு ஏழைகளை நாமும் ஆதரிப்போம் என்ற அடிப்படையில் அந்த ஒரு நாள் மட்டும் கவனித்துக் கொள்ளக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். மாற்று மத சகோதரர்களும் இந்த ஏழைகள் விஷயத்தில் ஈமான் இல்லாவிட்டாலும் கூட, இஸ்லாம் இல்லாவிட்டாலும் கூட, ஏகத்துவம் இல்லாவிட்டாலும் கூட அவர்களும் ஏழைகளை எல்லோருமே எல்லா மதத்திலுமே ஆதரிக்கிறார்கள். அதைத்தான் பெரிய ஒரு நன்மையாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதை விட கடந்து பார்க்கிறது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில அவன் பகுத்தறிவு பெற்றலிருந்து அவன் உயிர் பிரியும் வரை ஏழைகளோடு ஒட்டி வாழ வேண்டும், அரவணைக்க வேண்டும்,
அன்பு காட்ட வேண்டும், மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏழைகளுக்கு எல்லா மதங்களும், எல்லா சித்தாந்தங்களும், எல்லா அறிஞர்களும் ஏழைகளை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உணவால், உடையால், பொருளால், அவருடைய வாழ்வாதாரத்துக்கு மேம்படுவதால் வீடு கூட கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்லாம் அவர்களுக்கு நீங்கள் முதலாக கண்ணியம் கொடுங்கள், உள்ளத்திலே அந்த ஏழைகளுடைய பிரியத்தை கொண்டு வாருங்கள். பணக்காரன் ஏழை என்று பிரித்து பார்ப்பதை இஸ்லாம் மிகப்பெரிய தடையாக சொல்லி காட்டுகிறது. அப்படி பார்ப்பது மிகப்பெரிய குற்றமாக, கண்டிக்கத்தக்கதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஏழைகளை ஒரு பார்வை பார்ப்போம், எல்லோருக்கும் உண்டு, நம்மளை சேர்த்து. ஏழைகளை ஒரு பார்வை பார்ப்போம், பணக்கார ஒரு பார்வை பார்ப்போம். ரெண்டு பேரையும் அதிலே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். பணக்காரன் என்று சொன்னால் தோற்றத்தில் கொஞ்சம் அழகாக டிப்டாப்பாக ட்ரெஸ்லையும் வைத்து, அவருடைய வாகனத்தை வைத்து, அவர் நடைமுறை பாவனை வைத்து நம்ம கண்டுகொள்ளலாம். அவருக்கு நாம் சலாம் சொன்னாலோ, அவர் நமக்கு சலாம் சொன்னாலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய வலைக்கும் சலாம் அப்படி ஒரு அரவணைப்போட சொல்லுவோம். ஏழைகள் சலாம் சொன்னா வலைக்கும் சலாம், இதிலே நம்ம பிரித்து காட்டுவோம். இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயல். நபிகளாரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ரசூல் அல்லாஹ் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க குர்ஆன்ல, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி கருத்துப்பட இது ஒரு பக்கம் இருக்குது. ஏழைகளை நாம் கேவலமாகவும் அற்பமாகவும் இருக்கிறோம். சம்பளத்தில் வித்தியாசம் இருந்தாலே ஒரு மஷூரா கமிட்டி நடக்குது வைங்க, ஒரு ஷூரா கமிட்டி, எல்லா இடத்துலையும் கமிட்டி இருக்கும், ஜமாத்துக்கு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் தாவா முதல் மஷூரா கமிட்டி வச்சுருக்காங்க. இவரா சொன்னார் அங்கே அடி தான், அவர் 250 தினால இருப்பார். அவரா சொன்னார் அவர் 2000 தினாரில் இருப்பார், 1500. இதுதான் இஸ்லாம் வெறுக்கிறது. அங்கே இவர் சொன்னால் எடுபடாது. அவர் சவுண்டு பார்ட்டி சொன்னா சத்தம் போடுறத சொல்லலை, பொருளாதாரத்தில் சொல்கிறேன், அப்படி எடுபடும். இது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. காரணம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத செயல். அதனால் பாருங்களேன், இஸ்லாம் வளர்ந்ததே ஏழைகளை வைத்து தான். ஆனால் ஏழைகள் மட்டும் நிபந்தனை இல்லை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கணும், தக்வா உள்ளவர்களாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்கணும், ஈமான்தாரிகளாக இருக்கணும், இஸ்லாம் இருக்கணும், ஏகத்துவம் இருக்கணும். இப்படியெல்லாம் பாருங்க. பெரும்பாதி எல்லா நபிமார்களும் வரக்கூடிய நேரத்தில் உலகத்துக்கு விஜயம் செய்யக்கூடியதில் கரம் கொடுத்தது, அதிகமாக பின்பற்றியது ஏழை பாளைகள் தான், பலகீனர்கள் தான் என்பதை என்ன செய்யணும் பார்க்கிறோம். நபிமார்கள் வந்தவுடனேயே ஏற்றுக்கொள்வதெல்லாம் ஏழைகள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அமல்களில் முந்தி செய்யக்கூடியவர்களும் ஏழைகள் தான். இஸ்லாத்தை எல்லா நபிமார்கள் வரக்கூடிய நேரத்தில் முதலாக ஏற்றுக்கொள்வர்களும் ஏழைகள் தான் என்று குர்ஆன் நமக்கு பறைசாட்டும். பாருங்க, ஏழைகள் தமிழில் சொல்லிடுறோம், ஆனால் குர்ஆன் அல்லாஹ் பாடம் நடத்துகிறான், மிஸ்கீன் ஃபுகரான்னு சொல்கிறோம். ஜக்காத்தை கொடுக்கும் போது மிஸ்கீனுக்கு கொடுக்கல் மட்டும் சொல்லலை, அதுக்கு முன்னால் ஃபுகரா போடுவான். இன்னம சதகாத்து லில் ஃபுகரான்னு சொல்லி காட்டுறான். ஜக்காத்தை நீங்கள் வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஃபுகரா கொடுங்க, வல் மசாக்கின் மிஸ்கீன் கொடுங்க. நம்ம பாஷையில் என்ன தெரியுமா, அவர் மிஸ்கீன், இவர் மிஸ்கின்னு சொல்லிடுறோம். பக்கீர்னு யாரையும் சொல்ல மாட்டோம். பக்கீர்னா அந்த கொட்டை அடிக்கிறது, இந்த தப்ஸ் அடிச்சுட்டு வர அவரை போய் பக்கீர்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் நம்ம தமிழ்நாட்டை தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க என்னது, அவர் பக்கீர் சாஹிப் அப்படின்னு சொல்லிடுவோம். அது ஃபக்கீர் என்று சொன்னால் ஃபக்கீருக்கும் மிஸ்கீனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் குர்ஆனை படித்தாலே தெரியும். ஓதுனா மட்டும் கூடாது, ஓதுனா மட்டுமே அது நம்ம குர்ஆனை மதிச்சதாகாது. மொழிபெயர்ப்பை பார்க்கணும், சிந்திக்கவும் செய்யணும், அமல்படுத்தணும். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், இன்னம சதகாத்து ஜக்காத் இருக்கிறது ஃபுகராய், ஃபக்கீர்களுக்காக வேண்டி இருக்கிறது. அடுத்து வல் மிஸ்கீன்களுக்காக வேண்டி இருக்குது. அப்புறம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஃபக்கீர் என்று சொன்னால், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஒரு மாதம் 100 தீனார் அவருக்கு தேவைப்படுது. ஆனால் ஃபக்கீருக்கு அவருக்கு 50 தீனார் கிடைக்குது. மிஸ்கீன் சொன்னால் மாதத்துக்கு 100 தீனார் செலவுக்கு தேவைப்படுது, அவருக்கு 75 தீனார் கிடைக்கும். அதுதான் மிஸ்கீனுக்கும் ஃபுகராவுக்கும் வித்தியாசம் இருக்குது. குர்ஆன் ரெண்டையுமே பேசும். நம்ம தமிழில் என்ன சொல்ல முடியும், தமிழில் அந்த வார்த்தை இல்லை, ஏழைகள் அடிச்சு விடுங்க, வேற ஒன்றுமே இல்லை. இன்னும் இப்படி என்ன சொல்லலாம், வறுமையில் உழல்பவன் ஃபுகரா என்று சொல்லலாம், மிஸ்கீன்னா கொஞ்சம் ஏழைன்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா நம்ம தமிழில் வேறுபாடு காட்டலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். அருமைக்குரியவர்களே, இந்த
ஏழைகள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதிலே முதலாக திகழ்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்தே பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கு முன்னால் நபிமார்கள் தெரியலங்களாம், அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், அதனால தான் அப்படி சொல்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இஸ்லாத்தை நூஹ் நபியை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அந்த நூஹ் நபியை ஈமான் கொண்டவர்கள் ஏழைகள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுது. அல்லாஹ் சொல்கிறான், ஆலு, அந்த முஷ்ரிக்கீங்கள் சொன்னார்கள். எந்த முஷ்ரிக்கீங்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இணை வைத்தார்களே அந்த முஷ்ரிக்கீங்கள் சொன்னார்கள். அவர் சாதாரணவர்கள் அல்ல, அகனியாக்கள், செல்வந்தர்கள். அவர்கள் சாதாரணவர்கள் அல்ல, பதவி உடையவர்கள். அவர்கள் சாதாரணவர்கள் அல்ல, அதியான வர்க்கம். ரசூலுல்லாஹ் உள்பட இப்படித்தான் எதிர்த்தாங்க. ஆனால் ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஏன் கொள்ளல? நபியின் மீது கோபம் அல்ல, நூஹ் நபியின் மீது, அல்லாஹ் மீது கோபம் அல்ல. காலு, இப்படிதான் பரம்பரையாக கேட்டே வந்தாங்க எல்லா நபி வரும்போதும். காலு, அவர்கள் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமை எதிர்த்தவர்கள் சொல்லி காட்டினார்கள், அந்த முஷ்ரிக்கீங்கள் சொல்லி காட்டினார்கள், அனுமீனு லக்க, உங்களை நபியே, நூஹ் நபியே, உங்களை நாங்கள் ஈமான் கொள்வோமா? உங்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோமா? முடியாது. வத்தபாக்கல் அறுதலும், உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் ரொம்பவும் ஏழை பாலைகள், ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள், வறுமை உள்ளவர்கள், பலகீனர்கள், எங்களை விட கீழ்த்தரமானவர்கள் பொருளாதாரத்தில், மதிப்பாலும் அந்தஸ்தாலும். அதனால நாங்க தரந்தாழ்ந்தவர்கள் உங்க பக்கத்தில் இருக்காங்க, எங்களை முந்திட்டாங்க, உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம். நூஹ் நபி அல்லாஹ் சொல்ல சொன்னான், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒமா நபி தாரிதில் மூமினீன், நூஹ் நபி சொன்னாங்க, நான் ஈமான் கொண்டவர்களை நான் விரட்ட முடியாது. அவங்க ஏழைகளாக இருக்கட்டும், அதாவது நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருக்கட்டும், ஒமா நபி தாரிதில் மூமினீன், ஏழைகளை ஒரு காலம் நாம் விரட்ட மாட்டோம் என்று அந்த நூஹ் நபி சொன்னதை அல்லாஹ் படம் பிடித்து காட்டான். அப்படியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதூன வஜஹு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நபி அவர்களே, நீங்க ஒரு காலமும் அந்த ஏழைகளை விரட்டிவிட வேண்டாம். ஈமான் கொண்டு இஸ்லாமத்தில் ஏற்றுக்கொண்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஓடி வருகிறார்கள் உங்க பக்கம், அவங்கள ஒரு காலம் விரட்டிவிட வேண்டாம். அல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யதுஊன ரப்பஹும், தங்களுடைய இரட்சகனை அழைக்கிறார்கள், பில் கதாதி வல் அஷி, காலையிலையும் மாலையிலையும் அர்த்தம் செய்ய முடியாது, தர்ஜுமா கூட அப்படி போட்டிருப்பாங்க. தஃப்சீரோட உலமாக்கள் என்ன சொல்றாங்க? பில் கதாதி வல் அஷி, காலையிலிருந்து இரவு வரைக்கும் அல்லாஹ்வே நினைத்து இருக்கிறார்கள். அப்படின்னா தொழில் செய்யலையா? தொழிலையும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், வியாபாரத்திலையும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், எப்படி கொடுக்கல் வாங்கலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், தூங்கினாலும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் அல்லாஹ்வே சார்ந்திருக்கிறார்களே, அழைக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை விரட்டிவிட வேண்டாம். யுரீதூன வஜஹா, ஏன் திருமுகத்துக்காக வேண்டி, அல்லாஹ் என்ற திருமுகத்துக்காக வேண்டி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், அவர்களை விரட்டிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு, ஃபததுர்துஹும், நீங்க அவர்களை விரட்டினால் ஃபதகூன மினல் ஸாலிமீன், அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் ஆயிடுவீங்க. ஒரு காலம் நபி அப்படி செஞ்சதே இல்லை. இது நபியை பார்த்து சொன்னதில்லை. ஏன்னா குர்ஆன்ல நிறைய இடத்துல வரும், லைன் அஷ்ரக்த, நபி அவர்கள் நீங்க இணை வைத்தால் லயஹ்பத்தன் அமலுக்கு, உங்க அமல் பாலாயிடும், வல தகூன மினல் ஹாசின், நஷ்டவாளராயிடும். அனைத்துமே நபிக்கு அல்ல, நமக்கு. ஏன்னா நபி அந்த மாதிரி ஒரு காலம் செய்ததில்லை. கனவுல ஊரும் அவர்கள் அந்த மாதிரி செய்யணும்னு எண்ணம் வராது, அணுகலம். ஆனால் இந்த வசனம் யாருக்கு இறங்கியது, எப்போது இறங்கியது என்பதை சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் விஷயமாகத்தான் இறங்கியது? நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து ஒரு 5 பேர் விஷயங்களா இறங்கியது. நாங்கள் கஷ்டப்பட்டவர்கள், நாங்கள் ஏழைகள், ஆனால் இஸ்லாத்தை உயிரை விட மேலாக நாங்கள் மதிக்கிறோம். அதாவது நாங்கள் யுத்தங்களை நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு சொர்க்கமாக நினைத்து சொர்க்கம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் வீர நடை போடுகிறோம். ஆனால் எங்களுடைய விஷயத்திலே தான் இந்த வசனம் இறங்கிய. சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்ற ஒரு தலைப்பிலேயே மாபெரும் தலைப்பு பேசலாம். அந்த சஅத் யார்? ரொம்பவும் வறுமை உள்ளவர். அந்த சஅத் யார்? ரொம்பவும் கஷ்டப்பட்டவர். முஸ்லிம்ல தமிழ்லே வரும். சஅத் இப்னு அபீ வக்காஸை வைத்து ஃபலாயில் ஸஹாபா என்ற பாடத்திலே இமாம் முஸ்லிம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருடைய சிறப்பு இருக்கிறது, யாருக்கும் கிடைக்காத சிறப்பு, எந்த சஹாபாக்களுக்கும் கிடைக்கல. என்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தெரியுமா? இருமி, யுத்த களத்தில் என்று சொல்கிறார்கள், உஹது என்று நினைக்கிறேன், இருமி, நீங்கள் அம்பு எறியுங்கள், ஃபிதாக அபீ உம்மி யா ரசூலல்லாஹ்,
ரசூலாகிய முகமதாகிய என்னுடைய தாயின் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எல்லா சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? பிதாக்கு அபி உம்மி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலா என்ன சொல்றாங்க? சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களே, யா சஅத் அவர்களே, என்னை பெற்றெடுத்த முஹம்மதை பெற்றெடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க தாயின் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஏன்னா இஸ்லாத்துடைய பந்தம், இந்த பந்தம் எப்படி வருது? குடும்ப அடிப்படையில் வரல, தௌஹீத் அடிப்படையில் வருது. இந்த பந்தம் எப்படி வருது? ஈமான் அடிப்படையில் வருது. இந்த பந்தம் எப்படி வருது? ஷிர்க் அடிப்படையில் வரல, தக்வா அடிப்படையில் வருது என்ற பந்தத்தை உருவாக்கினார்கள். எனவே அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க தெரியுமா? நிறைய விசேஷம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய காலத்தில், மதீனாவுக்கு வந்த புதுசில் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருந்தது. யூதர்கள் கொல்ல வேண்டும் நினைத்தார்கள். அதற்காக வேண்டி நிறைய ஆயத்தம் பண்ணி அதில் தோற்றும் போனார்கள். இரவுல ஆயுதத்தோடு ரசூலுல்லாஹ்வுக்கு மெய்காப்பலராக வீட்டில் வாசலில் வந்து நிற்கிறது ரசூலுக்கே தெரியாம. எவ்வளோ பெரிய அன்பு! ரசூலுக்கே தெரியாம ரசூல் வாசல்ல விடிய விடிய ஆயுதத்தோடு நிற்பாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் முஸ்லீம்ல தமிழ்லேயே பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, யார் ஆயுத ஓசை கேட்கறது யார் அப்படின்னு கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய திருத்துவ சஅத் இப்னு அபி வக்காஸ் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, பெருமானார் இந்த பாதுகாப்பில் குரட்டை விட்டு தூங்கினார்கள். அதீத் என்று சொன்னால் அரபியில குரட்டை விட்டு தூங்கினதை நான் காதாலே கேட்டேன் என்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு பெரிய சஹாபி. அவர்கள் விஷயமா இறங்கியது. அவர்கள் மட்டும் ஏன் இறங்கியதுன்னு சொன்னா, அவர்கள் மட்டுமல்ல, 5 பேர் கூட, 5 பேர், இவர்களை சேர்த்து 6. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைபு, அம்மார் இப்னு யாசிர், மிக்தாத் இப்னு அஸ்வத், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியாக 6 பேர் விஷயங்களாக இறங்கியது. காரணம், இவ்வளவு பேர்களுமே ஏழை பாலைகள், கஷ்டப்பட்டவர்கள், வறுமை உள்ளவர்கள், ஆனால் ஆபிதீன்கள், ஆனால் முவஹிதீன்கள், வணக்கசாலிகள், ஆனால் ஏகத்துவவாதிகள், ஆனால் அதே சமயத்தில் வந்து இறையச்சத்திலே மூழ்கியவர்கள், அப்படிப்பட்ட நல்லவர்கள், சாலிகங்களாக வாழ்ந்தவர்கள், இவர்கள் விஷயமா இறங்கியது. ஏன்? ஃபகாலல் முஷ்ரிக்கூன, முஷ்ரிக்கீங்கள்லாம் சொன்னார்களாம், மிகப்பெரிய செல்வந்தர்கள், குறைஷி குலத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் மட்டுமல்ல, தலைவர்கள், ஆட்சியாளர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் பணத்தினுடைய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சொன்னார்களாம், உத்ருத் யா முஹம்மத், முஹம்மது அவர்களே, இவங்கெல்லாம் விரட்டி அடிங்க, இந்த பிலாலை விரட்டி அடிங்க, இந்த சுஹைபை விரட்டி அடிங்க, அதுபோல் அம்மார் இப்னு யாசிரை விரட்டி அடிங்க, மிக்தாதை விரட்டி அடிங்க, அதுபோல் இப்னு மஸ்ஊதை விரட்டி அடிங்க, சஅத் இப்னு அபி எல்லாம் வந்து எங்களை பொறுத்தவரை இவர்களெல்லாம் தகுதி மிக்கவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் விரட்டி அடித்தா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். உடனே ஃபவகா ஃபீ நஃப்ஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ஐயகா, ரசூலுல்லாஹ்வுடைய மனசுலையும் அல்லாஹ் என்ன நாட வச்சானா அதாவது நடந்துட்டு. என்னன்னு சொல்லி தெளிவாக ஹதீஸ்ல இல்லை. என்ன நினைக்கிறாங்க? அப்போ இவ்வளோ பெரிய ஆட்கள், தலைவர்கள்லாம் வந்துட்டு அந்த கோத்திரமே இஸ்லாத்துக்கு வந்துடுமே, இந்த 6 பேர் தடையாக இருக்கிறான்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தான் ஓடி இருக்குது, வெளியே சொல்லலை. ஏன்னா ஹதீஸில் வந்து 19 தான் வருது. தமிழ் மொழிபெயர்ப்பு பார்த்தாலும் புகாரி முஸ்லிம் நீங்கள் பார்த்தாலும் இப்படி தான் கிடைக்கும். ஆனால் உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியுமே மனசில் என்ன ஊசலாட்ட போகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கிறான், நபி அவர்களே இவர்களை நீங்கள் விரட்டிடக்கூடாது, இவர்கள் அல்லாஹுக்காண்டி வந்து அவன் இஸ்லாத்துக்கு வரான்னு துளையிறான், அதை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கிடையாது, அவங்கள பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டோம் நாமோ. அதனால இந்த ஃபுகராயில் முஸ்லிமீனை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்கள் மக்களுக்கு மத்தியில். என் காரணம் என்ன? ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வீர தியாகிகளாக இருக்கிறார்கள், யுத்தத்தில் அவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்கிறார்கள், அவர்களின் காரணமாகத்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் மக்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறது, செல்வந்தர்களும் வாழ்கிறார்கள், பாவியும் வாழ்கிறார்கள். அவருடைய துவாக்களின் காரணமாக, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹுஷு, அல்லாஹ்வுடைய பயம், அதன் காரணமாக அந்த ஏழை பாலைகள் இஹ்லாஸோடு இருப்பதனால அல்லாஹுக்காக திருமுகத்துக்காக மட்டும்தான் செய்கிறாங்க. பெருமைக்காக வேண்டியோ, அகந்தைக்காக வேண்டியோ, அந்தஸ்துக்காக வேண்டியோ, மெச்சுவதற்காக வேண்டியோ, எதற்காக வேண்டி செய்யலை. இஹ்லாஸன் லில்லாஹ், ஹாலிஸன் லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா உலகத்தை பற்றற்ற வாழ்க்கை வாழ்றாங்க. உலக ஆசையே இல்லை. அவங்களுடைய ஹம்முலாம் என்ன? ஹிம்மத்து முஹிம்னு சொல்வார்களே, அவங்களுடைய ஹம்மு முக்கியம் என்ன? வாஹித், ஒன்று தான் இருக்குது. கலிமத்துல்லாஹ் அல் அலியா, அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும்.
அதை தவிர அவங்களுக்கு இல்லை. இவங்களும் இப்படிப்பட்டவங்களை விரட்டிடாதீங்க என்ற செய்தியை நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசம் செஞ்சான். ஆக இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் ஏழைகள் தான் தோள் கொடுத்தார்கள். இன்றைக்கு பாருங்களேன், தௌஹீத் என்று எடுத்துக்கொண்டால் நாம சொல்ற தௌஹீத் வேற, குர்ஆன் சுன்னாவை அப்படியே பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களுடைய விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடிஷனலாக பின்பற்றுவது வேற, விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது வேற, அருமைக்குரியவர்களை தஃசீருடைய உலமாக்களை மதிப்பது வேற, அதே சமயத்தில் அவர்களை பின்பற்றுவது வேற, இமாம்களை மதிக்கிறது வேற, பின்பற்றுவது வேற. இப்படிப்பட்ட இந்த நல்லடியார்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எல்லா காலத்திலையுமே ஏழைகள் தான் கை கொடுத்தாங்க. இன்னைக்கு குர்ஆன் சுன்னால நிற்கிறது ஏழைகள் தான். பணக்காரர்கள் அகந்தையின் காரணமாக எல்லாத்தையும் சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படி நினைக்கிறாங்க. அகந்தையின் காரணமாக, பெருமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக, மரியாதையின் காரணமாக மக்கள் செல்வாக்கு சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வட்டத்திலே, குர்ஆன் சுன்னா வட்டத்திலே வராம நிற்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை பாத்தில் கொள்கை மிகச்சி நிற்கிறது. அதை இந்த மீடியா இப்பொழுது வந்தவுடனே அல்லாஹு அக்பர் எந்த அளவுக்கு முஹைதீன் அவர்களே கடவுளாக்கக்கூடிய அளவுக்கு இப்போ பேசும் பொருளாக ஆகிக்கொண்டிருக்கிறது. எனவே அருமைக்குரியவர்களே, அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அந்த ரோமாபுரி இறுக்கல் மன்னர் சில சஹாபாக்கள் அங்கே போய் தஞ்சம் போகிறாங்க. ஏழை சஹாபாக்கள் இங்கே மக்கத்தில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபூ சுஃபியான் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார், அவங்களெல்லாம் விரட்டுங்க, ஆள் சரியில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா விரட்டுங்க. உடனே ஹெர்கல் மன்னர் அவர் கேட்கிறார், கைசர் அவர் கேட்கிறார், அபூ சுஃபியான் அவர் கேட்குறாங்க, அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், சால்துக்க ஒன் அபூ சுஃபியான் அவர்களை உங்கள்கிட்ட கேட்குறேன், ஹெர்கல் மன்னர் கேட்கிறார், அஷ்ராஃபுன் நாசி இத்தபவும் துஆஃபாவும், ஏழை பாலைகளை அதிகமாக பின்பற்றுகிறார்களா, செல்வந்தர்களும் வசதி உள்ளவர்களும் பேரும் புகழும் பெற்றவர்களும் சாதாத்துகளும் தலைவர்கள்மார்களும் பின்பற்றுகிறார்களா என்று இருக்கல் கேட்கக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியான் உண்மையை சொன்னார். பல் வாஃபாவும், ஏழை பாலைகள் தான் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறாங்க. அவர் சொன்னார், நான் முன் வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன், அப்படித்தான் அத்பா ரசூல்மார்களை பின்பற்றும் முதல்ல ஏழை பாலைகள் தான் பின்பற்றுவாங்க, உண்மையா இருக்கும், அவங்கள விரட்ட முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டார். எனவே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல பேசுகிறார், கண்மணி ரசூலுல்லாஹ் பேசுகிறார், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், அல் துன்சரூன, நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்களா, உங்களுக்கு உதவி கிடைக்கிறதா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதா, இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்களில் ஏழைகள் வர்றதுனால தான் அல்லாஹ் கருணை புரிகிறான் என்ற செய்தியை இமாம் புகாரி தங்களுடைய நூலிலே கொண்டு வருகிறார். எனவே அருமைக்குரியவர்களே, ஏழைகளை நம்ம மதிக்கிறோமா மிதிக்கிறோம், காலில் போட்டு மிதிக்கார்கள் சவர்களே, அவர்களை பார்த்தாலே எண்ணங்கள் ஒரு மாதிரியாக ஓடுகிறது. அதனாலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க விஷயத்தில் நல்ல நடந்து கொள்ளுங்க. நீங்க வலிமா விருந்து வைத்தாலும் கூட வலிமா விருந்திலே மிக கீடு கெட்ட வலிமா விருந்து ஏழைகள் புறக்கணிக்கப்படுவதும் ஏழைகளை தள்ளப்படுவதும். நீங்க பார்த்தோம், அழுக்கு சட்டெல்லாம் போட்டு வந்தனா உடனே நீங்க வெளியே போங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு வாங்க அப்படின்னு சொல்றோம். அதான் ஒரு கதையா சொல்லுவாங்க, நம்ம குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுவோம். ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், அழுக்கு சட்டை எல்லாம் போட்டு போனோடனே அவரை தள்ளி விட்டு, நீங்கள் பின்னால் வாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கோன்னாங்களாம். உடனே ஓடோடி வந்து அவர் என்ன செஞ்சாரா, எங்கள் உஸ்தாது சொன்னது, அதாவது ஓடோடி நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தோடனே வாங்கன்னு சொன்னார். உடனே அவர் என்ன செஞ்சாரா, சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பாடை ஜியாப்பில் கொஞ்சம், சட்டையில் கொஞ்சம், அங்கே கொஞ்சம் தேய்ச்சறான். இன்னும் அநியாயமாக இருக்குது, இப்படியே செய்கிறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு இருந்துச்சு. சாப்பாடுடைய மரியாதை ட்ரெஸ்ஸு கிடைக்கிது, எனக்கு கிடைக்கல அப்படின்னு பாடம் நடத்தினான். எனவே அருமைக்குரியவர்கள் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறோம். என்னதான் குர்ஆன் சுன்னாவை பேசினாலும் இப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் சலஃபுகள் என்று சொல்லப்படக்கூடிய அருமைய சஹாபாக்கள், சலஃப் என்றால் யாரும் அல்ல, சஹாபாக்கள் இஜ்தஹிதூன, அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால், அபூபக்கர் சித்திக் போன்றவங்களாக இருந்தால் செல்வந்தர்கள், அவங்க என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு கை கொடுப்பாங்க. அதனால தான் குர்ஆன் பேசுகிறது, ஜக்காத்தில் ஒரு பங்கை கொடுங்க, அதனால தான் குர்ஆன் பேசுகிறது, கனிமத் பொருள் யுத்தத்தில் கிடைத்த ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுங்க என்றெல்லாம் அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி குர்ஆன் நெடுங்கும் பேசும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நாளை இஸ்ராத்தை முதலாக கடக்கக்கூடிய கூட்டம் ஃபுகராவுல் முஹாஜிரீன். புகாரி முஸ்லிமில் பார்க்கலாம், முஹாஜிரினான ஏழைகள் தான் முதலாக அவர்கள் கடக்கிறார்கள் என்ற செய்தியை புகாரி இமாம் கொண்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுபோல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை முஹாஜிரான ஏழைகள் தான் யஸ்பிகூனல் அக்னியாக, செல்வந்தர்கள்னால் சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு முன்னால் கியாமத் நாள்ல
சொர்க்கத்தில் ஏழை பாடைகள் முதலாக நுழைகிறார்கள். 40 ஆண்டு காலம் கழித்துத்தான் செல்வந்தர்கள் நுழைகிறார்கள். அந்த அளவுக்கு கேள்வி கணக்கு. பணத்தை எப்படி செலவழிச்சிங்க, எப்படி கொண்டாடினீங்க, நல்ல வழியா கெட்ட வழியா, ஹராமான வழியா ஹலால வழியா என்றெல்லாம் கேலிக்கு மேல் கேட்கப்பட்டு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களே, மன்னோ கிஷ ஃபகது உஸிப, திருவி திருவி அல்லாஹ் ஆராய்ந்து ஆரம்பித்த ஒரு வய தப்ப மாட்டான் என்று கண்மணி சொல்வதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வது. இந்த இடத்துல வந்து ஆயிஷா அம்மையா கேட்பாங்க, நாம குரானை ஓதிக்கிட்டே போறோம், நான் அடிக்கடி சும்மா சொல்லிட்டு வரேன், அலைனா இயாபமும் சும்மா இன்ன அலைனா ஹிசாபமும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லும் போது ஹிசாபை பத்தி அல்லாஹ் லேசாக்கிங்க, அல்லாஹ் மஹாசிபினி ஹிசாபன் யஸீரா என்று சொன்னார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, ஆயிஷா அம்மையார், ஹிசாபு லேசாகிறீங்க, ஒரு பக்கத்தில் இப்படி கடுமையாகிறீங்க, கண்டுங்கானாமல் விட்டுட்டால் அல்லாஹ், போனா போயிட்டு போ, எல்லாமே எனக்கு தெரியும், அப்படி விட்டால் லேசாயிடும், பிடிக்கணும் நினைத்தால் தோழி முடிஞ்சு யாரும் மிஞ்ச மாட்டோம் என்ற செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, உலகத்துல வேணா நமக்கு தரஜாக்கள் கூட இருக்கலாம், உலகத்துல வேணா நம்ம பெரிய பெரிய கார்களில் பவனி வரலாம், உலகத்துல வேணா நமக்கு செல்வம் செல்வாக்கு இருக்கலாம், உலகத்துல வேணா அதிகாரம் இருக்கலாம், உலகத்துல வேணா நகை நட்டு இருக்கலாம், உலகத்துல வேணா கோவரத்துல வாழலாம். ஆனால் மறுமையில யார் முன்னணியில் இருக்கிறார் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கும்து அலா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசலை உற்று நோக்கி பார்த்தேன், ஃபைதன் ஆம்மத்துன், அதிகமானவர்கள் மந்தஹலா அலைகள் மசாக்கீன், மிஸ்கீன்களாகத்தான் இருந்தார்கள், உலகத்துல மிஸ்கீன்களாக தான் இருந்தார்கள். வைதா அஸ்ஹாபுல் ஜத்தி, நான் சொல்ற மிஸ்கீன் ஃபுகராக்கள்லாம் வணக்க வழிபாடுகளா இருக்கணும், ஏகத்துவாதிகளா இருக்கணும். வெறும் மௌலிது கிதாபத்திக்கிட்டோ கபருல வணங்கியா இருந்தவர்களும் முடியாது. வைதா அஸ்ஹாபுல் ஜத்தி, செல்வந்தர்கள்லாம் மஹ்பூஸூன, சொர்க்கத்தின் வாசல்ல அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், உள்ள நுழைவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லா அஸ்ஹாபுன் நாரி ஃபகத் உமிர பிஹிம் இலன்னார், சில பணக்காரர்கள் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். இந்த காட்சியெல்லாம் எனக்கு காட்டப்பட்டது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, அதாவது ஏழைகளை நாம் மதிக்க வேண்டும். அதாவது ஏழைகள் செல்வந்தர்களை விட அல்லாஹ் இடத்துல மரியாதை. எப்போ தீன் இருந்தால், தக்வா இருந்தால், அதுபோல ரப்பு இடத்துல அவர்கள் உரித்தவர்களாக அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னானோ அதுபோல வாழ்ந்தால் ஏழைகளுக்கு அல்லாஹ் இடத்துல மீசான்ல பெரிய மரியாதை. உலகத்தில் யாருக்கு மரியாதை? சாஹிபுல் மால், பொருள் உள்ளவருக்கு. உலகத்தில் யாருக்கு மரியாதை? சாஹிப் ஜாய், பதவி உள்ளவர்களுக்கு. உலகத்தில் யாருக்கு மரியாதை? சாஹிபு சுல்தான், அதிகார வர்க்கத்திற்கு என்றெல்லாம் பார்க்கிறோம். அம்மல் மீசான் ஐந்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல யாருக்கு மரியாதை? அல்லாஹ் பக்கம் யார் நெருங்குறாங்களோ அவங்க ஏழைகளா இருந்தாங்க தான், தக்வா வச்சு. அதான் அல்லாஹ் பேசுவான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்கள கண்ணியமான அல்லாஹ் இடத்துல தக்குவா உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நாம் வேணா பிரித்து பார்க்கலாம் ஏழை பாலைகள் என்று. எனவே அருமைக்குரியவர்களே, இந்த ஹதீஸை வைத்து நாம் உணர்கிறோம், உலகத்தில் இந்த பாகுபாடு இருக்கிறது, மறுமையில உயர்ந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சபையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு மனிதர் கடந்து செல்கிறார். பெருமானார் எல்லா நேரத்திலையும் மறுமையை தான் சஹாபாக்கள் நினைவூட்டினார்கள். அதனாலே தான் அவர்கள் சொர்க்கத்துக்கு தகுதி உடையவர்கள் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வும் சான்றிதழ் வழங்கிட்டான். ஒரு மனிதர் சென்று கொண்டிருக்கிறார், நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஹதீஸை. போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்னு சொன்ன உடனே, அவர் ரொம்ப தகுதி மிக்கவர், ரொம்ப சிறப்பானவர், செல்வந்தர். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டவனே, இந்த மனிதர் பெண் கேட்டால் பெண் கொடுக்கப்படும், இவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே கண்மணி ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஆள் கிடக்கிறார், இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவரா பரம ஏழை, ஆனா ஃபுக்ரால் முஸ்லீமான ஏழை. இவர் விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க? இவர் தகுதி எப்படி இருக்குன்னு சொன்னா, பெண்ணு கேட்டா பெண்ணு கொடுக்க மாட்டாங்க, பரிந்துரை செஞ்சா பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, யாராவது பேசினா காது கொடுத்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரை மாதிரி ஏழை பாடைகள் இருப்பது இந்த துனியால சிறந்தது. அப்படிப்பட்ட அந்த செல்வந்தராக இருந்து பெரிய ஜவானாக இருந்து பெருமை ஒரு அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பூமி நிரப்ப இருப்பதை விட இவரை மாதிரி ஆள் இருப்பது தான் பூமிக்கு சிறந்தது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார் என்பதை நாம் புகாரி கிதாபு நிக்காஹ் என்ற பாடத்திலே கொண்டு வருவார். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல
சிறந்தவர்களாக நாமும் ஆக்கணும்னு சொன்னா ஏழைகளை மதிக்கணும். செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளை மதிக்கணும். ஏன்னு சொன்னா அவருடைய அந்தஸ்து மேலு. ஏன்னு சொன்னா அவர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் இம்மேல இருக்காவிட்டாலும் கூட மறுமையில நிரம்ப இருக்கிறது செய்தியெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் ஏழைகளை மதித்து உயர்ந்த சுருக்கத்தை நாமும் அவரோட நுழையக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் தரவேன் என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வலா தத்ருதில் லதீன. அருமைக்குரிய சகோதரர்களே, டைம் முடிஞ்சிட்டு இது சம்பந்தமாக நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்கிறாங்க. ஏழைகளை கவனிக்கணும், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யும் அல்லாஹ்வுடைய உங்களோடு இருக்குது என்ற செய்தியெல்லாம் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் முஸ்லீம் ஷரீஃப் இமாம் ஒரு செய்தியை கொண்டு வருவார். என்னன்னு சொல்கிறேன்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு காட்டில் அந்த பூமியில் ஒரு மனிதர் நிற்கிறார். அந்த மனிதர் ஒரு வழி இல்லா இருக்கலாம். வழி இல்லான்னு சொன்னால் நாமளும் வழி இல்லாதான். எப்பொழுது நாம் வழி இல்லான்னு சொன்னோன்னா நம்ம வழி ஷைத்தானா ஆகிடுவோம். அதனால் வழி இல்லான்னா கபூரில் அடங்கப்பட்டிருக்க அஜ்மீரில் அல்லது நத்தர்ஷா திருச்சியில், அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஆத்தங்கரை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு முன்னாடி கலெக்டர் இருக்க மாதிரி இப்படி ஒன்று இது பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அவர் நல்ல சாலிஹீன். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிலே நிற்கிறார். ஒரு சப்தத்தை கேட்கிறார். மேகம் சூழ்ந்திருக்குது, மழை வரப்போகிறது. அதில் ஒரு சப்தம் வருகிறது. என்ன சப்தம் வருகிறது? இஸ்தி ஹதீகத ஃபுலான், இந்த தோட்டத்துக்கு மழையே மேகமே நீ மழை பொழி என்று அவர் பேரை சொல்லி. அப்போ இந்த மனிதர் கேட்கிறார், ஃபதலஹா தாலிக சஹாப், அப்படியே மேகம் போயிட்டே இருக்கு, இவரும் பின்னால் போயிட்டே இருக்கிறார். உடனே அந்த மேகத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, மலக்குடைய கட்டளை வந்த உடனேயே மழை பொழிகிறது. எங்கே பொழிகிறது என்று சொன்னால் கரும் கல்லாக இருக்கக்கூடிய, நீங்கள் தமிழ்லே பார்க்கலாம் அந்த ஹதீஸை, கரும் கல்லாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மேகம் நின்று மழை கொட்டோ என்று கொட்டுகிறது. ஆனால் அந்த கற்கள் வழியாக அப்படியே ஓடையாக போய் கொண்டிருக்கிறது. எந்த சப்தத்தை ஒரு மனிதர் கேட்டாரோ இந்த தோட்டத்துக்கு அவர் அப்படியே அந்த தோட்டத்து வரைக்கும் போகிறார். போய் பார்க்கிறார், தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்தா ஒரு ஆள் மம்மட்டியை வச்சு தோண்டிட்டு இருக்கிறார். அங்கே போய் சேருது. அவருக்கு தோட்டம் இருக்குது, அதில் எல்லா கனிகளும் இருக்கிறது. அவர் நின்று கொண்டு மம்மட்டி கோடாரி போன்ற வச்சு தோடி கொண்டு இருக்கிறார். அங்கே போய் இந்த தண்ணீர் போய் சேருது. உடனே எந்த மனிதர் சப்தம் கேட்டாரோ அந்த மனிதர் கேட்கிறார், ஃபகால லஹு யா அப்துல்லா, ஓ அல்லாஹ்வுடைய அடிமையே, மஸ்முக்க, உன் பேர் என்ன? அப்போ அவர் சொல்றாரு, என் பேர் என்னென்ன பேரு, இந்த பேருன்னு சொல்கிறார். உடனே அவர் அந்த பேர் தான் மேகத்தை கேட்டார். இவர் கடந்து வந்தார் அந்த தோட்டத்துக்கு, அவர் அந்த பேரை தான் கேட்டார். உடனே அவர் கேட்கிறார், என் பேரையா நீங்க கேட்குறீங்க? மேகத்தில் ஒரு சப்தம் வந்தது, இந்த பேர் தான் உச்சரிக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்காக வேண்டிய மழை பொழிந்தது, நீரோடையில் உங்கள் தோட்டத்துக்கு வருகிறது, நீங்களும் மம்மட்டி வச்சு தயாராக நிற்கிறீங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தண்ணீரை உங்களுக்காக வேண்டி இறக்கியிருக்கிறான். இஸ்கி ஹதீகத ஃபுலானின் இஸ்மிக்க, உங்கள் பேரை சொல்லி தான் நீர் பொழிகிறது. ஃபமா தஸ்னஉ ஃபியா, அப்படி என்னதான் வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்னார், நான் என் தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை 3 பங்காக வைப்பேன். ஒரு பங்கை சதக்கா கொடுத்துருவேன், இன்னொரு பங்கை குடும்பத்துக்கு வச்சுருவேன், இன்னொரு பங்கை அதில் கிடைச்ச லாபத்தை அப்படியே அதில் போட்டு அடுத்த விவசாயத்துக்கு வச்சுருவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதற்கு மாதிரி அல் ஜஸாவுல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், நன்மைக்கு நன்மையை தவிர கூலி கிடைக்காது என்ற அடிப்படையில் கண்மணி பேசுவதை போல வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கான அல் அப்து ஃபீ அவ்னி அஹீ, ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்காக வேண்டி உதவி செய்கிறான். எனவே அந்த மனிதர், தோட்டத்து மனிதர் மிஸ்கீன்களுக்கும் கொடுப்பாராம், வழிபோக்கர்களுக்கு கொடுப்பாராம், ஏசிப்பவர்களுக்கு கொடுப்பாராம். அதனால சதகா குடித்து யாரும் நஷ்டமானவர்கள் இருக்க மாட்டாங்க. வியாபாரத்தில் நஷ்டம்னா, கஷ்டம்னா, பொருளாதார பிரச்சனைனா அவர் சதகா கொடுக்காம இருந்திருக்க மாட்டார், ஜகாத் வழங்காம இருந்திருக்க மாட்டார் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பேசுகிறான், ஒமா அன்பக்து மின் ஷைஇன், எதை நீங்க கொடுத்தீங்களோ உலகத்திலே அதுக்கு திருப்பி தந்துடுறேன். உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்கலாம், இதா இருக்கலாம். ஓ ஹைரு ராசிக் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அருமைக்குரியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் சூரத்து சபீஸ்மா மட்டும் அல்லத்தாக்க மட்டும் ஓதுனதில்லை, சூரத்துல் ஜும்மாவும் சூரத்துல் முனாஃபிக்கும் ஓதுவாங்க. ஓதுனா அங்கே டைம் ஆகிட்டுன்னு சொல்லி முடிவு பிரச்சனை பெருசாகிடும். அருமைக்குரியவர்களே, ஆனால் ரசூலுல்லாஹி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கடைசியாக முடிக்கும் போது
2வது ரக்காத்துல ஓதும் இல்லையா சூரத்துல் முனாஃபிகூன், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மௌத்து வந்துருச்சு, வந்த பிறகு நாம பேசுகிறோமா ஃபயகூல ரப்பி, என் ரட்சகனே, லவ்லா அஹர்தனி, மரணம் வந்துடுச்சு, கண்ணால் பார்க்குறேன், கொஞ்சம் தாமதிக்க மாட்டாயா, உலகத்துக்கு துனியாவுக்கு போயிட்டு வந்தானே, போயிட்டு தொழுதுட்டு வரேன்னு சொல்லலை, கொஞ்சம் ஆயுள தாயேன், கொஞ்சம் தந்தா போதும், அஸ்ரத்தக, தர்மம் செஞ்சுட்டு வாக்கும் என சாலிஹீன், நல்ல அடியான உண்டை வந்துடுவேன். அப்படி சொல்லுவோமா? அல்லாஹ் விடவா செய்வான்? விட மாட்டான். வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அஜல் முடிஞ்சு போச்சு சொல்லுவோம். எனவே நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல படமெடுத்து காட்டுகிறான், சொர்க்கவாசிகள் நரகத்துவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், ஏன் நீங்கள் நரகத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் வலம் நக்கு முத்இமுல் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்கிற, எவ்வளோ தொழுனாலும் ரெடியாக இருக்கும், தொழுதா மட்டும் போதுமா? அடுத்த வசனம் அதுதான் சொல்லுது, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்கள் உணவளிக்கல, வகீலாக இருந்தார் என்ற செய்தியை குர்ஆன் பதிவு செய்கிறது. எனவே அருமைக்குரியவர்கள, வெறும் தொழுகையோ நோம்போ அதுபோல் ஹஜ்ஜோ இதெல்லாம் முடிச்சுட்டு போயினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏழைகள் நம்ம சொத்து இல்லை, அது நம்ம சம்பாதிச்சது, வெயிலில் மழையில் குளிரில் புழுதியில் செஞ்சு அப்படின்னு நினச்சா போச்சு, முடிஞ்சு போச்சு. அல்மாலு மாலு இல்லா, பொருள் யாருடைய செல்வம்? மால் என்று சொன்னாலே சாயிரத்தன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் கையில் இருக்கும், நாளை. எனவே நம்மளோட நம்ம கபூரில் ஒட்டி கொள்ளணும்னா கை நம்மளோட கடைசி வரைக்கும் வரும், கால் நம்மளை அடக்கும்போது கடைசி வரைக்கும் வரும், கண் கடைசி வரைக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்மளோட நம்ம பணம் வராது, வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி நற்காரியங்களை மிஸ்கீன்களுக்கு, புகராக்களுக்கு, பலகீனமானவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, வலியோர்களுக்கு, எளியோர்களுக்கு, குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதுதான் மார்க்கம் தலை சிறந்ததாக சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் யாவருக்கும் அல்ல ரஹ்மான் தருவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.